இன்றைய போட்டியில் இந்திய கிரிக்கெட் அணியின் முன்னால் உள்ள சவால்கள் என்ன என்பதை பற்றி விளக்குகிறார் எமது சிறப்பு செய்தியாளர் மோகன்ராஜ். இந்த போட்டியில இந்திய அணிக்கு முன்னால் இருக்கக்கூடிய சவால்கள் என்னென்ன, அதை இந்திய அணி எப்படி எதிர்கொள்ள போகுது அப்படிங்கறத இப்ப நம்ம பார்க்க போறோம். இந்திய அணிக்கு முன்னால் இருக்கக்கூடிய முதல் சவால் துவக்க ஆட்டக்காரர் மார்டின் குப்டில். மார்டின் குப்டில் 57 போட்டிகள், 1666 ரன்கள், ஒரு போட்டியில் அதிகபட்ச ரன் 101, ஸ்ட்ரைக் ரேட் 129.64. மார்டின் குப்டிலை பொறுத்த வரைக்கும் ஓய்வு பெற்ற நியூசிலாந்து அணியினுடைய கேப்டன் பிரெண்டன் மெக்கலத்தோட இடத்தை நிரப்ப வேண்டிய கட்டாயத்தில் இருக்காருன்னு தான் சொல்லணும். இந்திய அணிக்கு அடுத்த சவால் யாருன்னு பார்த்தோம் அப்படின்னா ஆல்ரவுண்டர் கோரி ஆண்டர்சன். 20 போட்டிகள், 229 ரன்கள், ஒரு போட்டியில் அதிகபட்ச ரன் 82, ஸ்ட்ரைக் ரேட் 144.93. இந்திய அணியின் முன்னால் இருக்கக்கூடிய அடுத்த சவால் காலின் மன்ரோ. 23 போட்டிகள், 382 ரன்கள், ஒரு போட்டியில் அதிகபட்ச ரன் 73, ஸ்ட்ரைக் ரேட் 159.16. பேட்டிங்ல இவங்கெல்லாம் அச்சுறுத்தல் கொடுப்பாங்கன்னா பந்து வீச்சை பொறுத்த வரைக்கும் 2 பேர் இந்திய அணிக்கு ரொம்ப அச்சுறுத்தலா இருப்பாங்கன்னு சொல்ல முடியும். அதுல நம்பர் 1 டிம் சவுதி. 38 போட்டிகள், 46 விக்கெட்டுகள், பாகிஸ்தானுக்கு எதிராக 18 ரன்களை விட்டுக் கொடுத்து 5 விக்கெட்டுகளை வீழ்த்தியதே சவுதியின் சிறந்த பந்து வீச்சு. பந்து வீச்சை பொறுத்த வரைக்கும் இந்திய அணிக்கு 2வது சவாலா இருக்க போறது ட்ரெண்ட் பவுல்ட். 11 போட்டிகள், 15 விக்கெட்டுகள், இலங்கைக்கு எதிராக 20 ரன்களை விட்டுக் கொடுத்து 3 விக்கெட்டுகளை வீழ்த்தியது பவுல்ட்டின் சிறந்த பந்து வீச்சு. அடுத்து இந்திய அணிக்கு முன்னால் இருக்கக்கூடிய மிகப்பெரிய சவால் நியூசிலாந்து கேப்டன் வில்லியம்சன். இவரை பத்தி சொல்லணும் அப்படின்னா இப்போ ஒரு நல்ல ஃபார்ம்ல இருக்கான்னு சொல்ல முடியும். பேட்டிங்ல இப்ப நடந்து முடிந்த பயிற்சி ஆட்டத்துல கூட ஒரு சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தி இருக்காரு. அதனால இவர் இந்திய அணிக்கு ஒரு மிகப்பெரிய சவாலா இருப்பாரு. கனே வில்லியம்சன் 30 போட்டிகள், 844 ரன்கள், ஒரு போட்டியில் அதிகபட்சம் 72 ரன்கள், ஸ்ட்ரைக் ரேட் 127.68. இந்த சவால்களை இந்திய அணி சாதுரியமா கையாண்டா இன்றைய போட்டியில இந்திய அணிக்கு வெற்றி நிச்சயம் தான் சொல்லணும்.